தமிழக அரசு நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் தாமதம் என்பது தவறான தகவல். 13% மசோதாக்கள் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை விளக்கம். திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான அனைத்து கோயில்களிலும் இனிமேல் அன்னதானம் வழங்கப்படும். திருமலை தேவஸ்தான நிர்வாக அதிகாரி அனில்குமார் சிங்கால் தகவல். பாஜகவில் யாரை செங்கோட்டையன் சந்தித்து பேசினார் என்பதை தெளிவாக சொல்லவில்லை. திமுக பின்னணியில் உள்ளதா என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தேகம். கோவை இருகூரில் கடத்தல் என்று கூறப்படும் காரில் பெண் இருந்ததற்கான பதிவுகள் தெளிவாக இல்லை. காரை தேடி வருவதாகவும் மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் பேட்டி. கோவை இருகூரில் கடத்தப்பட்ட பெண்ணை மீட்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என அன்புமணி கேள்வி. முதலமைச்சர் வீரவசனம் பேசுவதால் யாருக்கும் பயன் இல்லை என்றும் கடும் விமர்சனம். இருகூரில் பெண் கடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை நேரில் பார்த்தவரிடம் போலீசார் போன் மூலம் விசாரணை. ஓட்டுநர் இருக்கையில் இருந்த நபர் காரின் உள்ளே இருந்த பெண்ணின் கழுத்தை நெரித்தார் என அதிரடி வாக்குமூலம். ஈரோடு அருகே ஓடையில் தவறி விழுந்த 5 வயது சிறுவன் உயிரிழந்த விவகாரம். அங்கன்வாடி பணியாளர் சஸ்பெண்ட், மேற்பார்வையாளருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ். தமிழக கர்நாடக எல்லையில் புதிதாக அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம். உள்ளூர் மக்களுக்கு சுங்க கட்டணத்திலிருந்து விலக்களிக்க வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்டவர்கள் திரண்டனர். அரசியலில் ஆத்திச்சூடி அறியாத விஜய் முதலமைச்சர் கனவில் மிதப்பதா என வைகோ குற்றச்சாட்டு. காகித கப்பலில் கடல் தாண்ட முனையும் அவரது கனவுகள் பலிக்காது என்றும் கடும் விமர்சனம். கரூரில் 41 பேர் பலியான நிலையில் திருச்சியில் கூட தங்காமல் விஜய் சென்னை ஓடி வந்தது ஏன் என வைகோ கேள்வி. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை சென்னைக்கு வரவழைத்து தமிழக அரசியலில் யாரும் செய்யாத பித்தலாட்டத்தை விஜய் செய்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. கோவையில் இளம்பெண்ணை மிரட்டி பணம் பறிப்பு. காவல் துணை கண்காணிப்பாளர் மகன் உள்பட 2 வலைவீச்சு. நடிகை கௌரி கிஷனின் உடல் எடை குறித்து கேள்வி எழுப்பிய விவகாரம். யூடியூபருக்கு நடிகர்கள் உள்பட பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம். போதைப் பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு முற்றிலும் சமரசம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளோம். சென்னையில் திமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் பேச்சு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது.
எல்லாவற்றுக்கும் சிபிஐ விசாரணை கேட்கும் இபிஎஸ் கோடநாடு வழக்கில் ஏன் கேட்கவில்லை? முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எதிர்கேள்வி. நாங்கள் முன்மொழிந்திருக்காவிட்டால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்க முடியாது. கொல்லைப்புறம் வழியாக முதலமைச்சரானவர் எடப்பாடி பழனிசாமி எனவும் செங்கோட்டையன் பேட்டி. அதிமுகவை ஒருங்கிணைக்க பாஜக என்னை அழைத்தது. பிரிந்துள்ளவர்களை ஒருங்கிணைக்க முயற்சி எடுக்குமாறு பாஜக அறிவுறுத்தியதாக செங்கோட்டையன் பேச்சு. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டது. முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் மதுரையில் பேட்டி. பணி மோசடி வழக்கில் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஆஜர். மேலும் 50 பேர் ஆஜராக சம்மன் பிறப்பித்த வழக்கு வரும் 12ஆம் தேதிக்கு உத்தரவு. கரூர் துயரச் சம்பவ வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஆஜர். பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக சென்ற ஓட்டுநர்களிடம் விசாரணை. காஞ்சிபுரம் புத்தகரம் முத்துக்கோளக்கி அம்மன் கோயிலுக்குள் பட்டியலினத்தவர்கள் சென்று வழிபட தடையில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி உத்தரவு. நடிகர் கமல்ஹாசனின் நாயகன் திரைப்படம் மறு வெளியீட்டுக்கு தடையில்லை. ESR ஃபில்ம் ஃபேக்டரி நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மகேஸ்வரி என்பவர் தனது காரில் சடலமாக மீட்டெடுக்கப்பட்ட சம்பவம். நகைகளை கொள்ளையடித்து கொலை செய்ததாக அண்டை வீட்டுக்காரர் சசிகுமார் அதிரடி கைது. காரைக்குடியில் நிலம் பார்க்க சென்ற பெண் கொல்லப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம். மற்ற குற்றவாளிகளையும் கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல். ஓசூரில் டாடா தொழிற்சாலையின் மகளிர் விடுதியில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்ட விவகாரம். ஒடிஷாவைச் சேர்ந்த நீலுகுமாரி கைதான நிலையில் அவரது ஆண் நண்பர் ரவி பிரதாப் சிங்கும் கைது. தேசிய பாடலான வந்தே மாதரம் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டு ஓராண்டு கால கொண்டாட்டம் டெல்லியில் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சாலைகளில் தெருநாய்கள் மற்றும் கால்நடைகளை அகற்ற நெடுஞ்சாலை ரோந்து குழுவை அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. அனைத்து மாநில அரசுகளும் கடைபிடித்து 8 வார காலங்களுக்குள் நிலை அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவு. தனது பேட்டியை விஜய்க்கு எதிராக கட்டமைக்க முயற்சிக்கும் சிலர் அமைதியாக இருப்பது நல்லது. நடிகர் அஜித் குமார் ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டி. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கடைகளில் தொடர் கொள்ளை. மது பாட்டில்களையும் மளிகை பொருட்களையும் மர்ம நபர்கள் திருடிய சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. திண்டுக்கல் நிலைக்கோட்டை அருகே மாற்றுச் சமூக பெண்ணை திருமணம் செய்த இளைஞர் கொல்லப்பட்ட வழக்கு. வழக்கில் கைதான பெண்ணின் சகோதரர் ரிவின் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது.
பரனூர் சுங்கச்சாவடியில் வரி செலுத்தாமல் அதிவேகமாக சென்ற தனியார் வேனின் காட்சிகள். வேனை சிறைபிடித்த சுங்கச்சாவடி ஊழியர்கள். நாமக்கல், திருச்சி உள்பட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் குணகரம்பாக்கம் பகுதியில் தரைப்பாலம் மேல் செல்லும் வெள்ளம். ஆபத்தை உணராமல் பாலத்தின் மேல் அலட்சியமாக செல்லும் பொதுமக்கள். திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டியில் நடைபெற்ற ஆழ்துளை கிணறு பணி. 1 அடியிலேயே தண்ணீர் வந்ததால் அதிர்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. நாற்று நடும் பணியில் விவசாயிகள் வெகு தீவிரம். கிருஷ்ணகிரி ஆலஹள்ளி கிராமத்தில் கருப்பு நிறத்தில் வரும் குடிநீர். சாக்கடை கலந்த குடிநீரை மாற்ற பொதுமக்கள் கோரிக்கை.